இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரைட்டு. அடுத்து வர்ற எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அன்புமணி ராமதாசர் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. எங்கெங்கே அணைகள்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு சொல்கிறாரு. மேகதாது அணையை பற்றி பேசினார். எங்கள் திண்டுக்கல்லில் வந்துட்டு ஆத்தூரில் இருக்கிற டேம் பிரச்சனையை வந்துட்டு இஷ்யூவை பற்றி பேசினாங்க. சட்டப்படி பண்ணுற ஒரு பாதையை விட்டுட்டு, அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த டேமை மாற்றி அமைச்சு இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறது? இதெல்லாம் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த உதயநிதி அவங்கள பாருங்கள், டிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க பூரா விஜய் அவதூறு பரப்பணும். ஏன்னா பதவி வெறி பிடிச்சிக்கிச்சு. பதவி வெறி பிடிச்சி பைத்தியம் கணக்கா என்ன பேசணும்னு தெரியாமல் அந்த எதிர்கட்சியை சாக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்காங்க ஒழிஞ்சு மக்கள் சேவைக்காக எதுவுமே பண்ணல. மக்கள் சேவை யார் செய்கிறாங்கன்னு நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியுதுங்களா? அவதூறுகள் யார் பண்ணுறா, மக்கள் சேவை யார் பண்ணுறன்ற மட்டும் பார்த்து தயவு செஞ்சு யோசிச்சு சிந்தித்து முடிவு பண்ணுங்கள். அன்புமணி அண்ணன் வந்துட்டு கண்டிப்பாக பாராட்டணும். இந்த மாதிரி விஷயங்களில் நல்லது செய்கிறாரு, நல்ல மனுஷன்.